இப்போ ஸ்டோரி பற்றி பேசிட்டோம்ல, ஸ்டோரிக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஒன்று தானா இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டா வேற வேற? அதுதான் படுத்து வரேன். ஸோ இப்போ ஸ்கிரிப்டுன்றது ஒரு ப்ராடான டெர்மினாலஜி. எழுத்து வடிவத்தில் ஒரு பிளேவை எழுதுறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அது ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவியில் ஒரு நியூஸாக எழுதுறதா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ஒரு பிளேவை ஏதோ ஒரு மீடியத்தை நான் எழுதுறேன் அப்படின்னாலே அது ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துடும். ஸ்க்ரீன் பிளேவுமே ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சினிமாவில் ஸ்கிரிப்ட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னா பேசிக்கா என்ன அப்படின்னா நம்மளுடைய படம் பேசிக்கா ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ப்ரொடியூசரால ஓகே ஆனக்கப்புறம் கிரீன் லைட்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம். ஸோ கிரீன் லைட் ஆனக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் டைரக்டர் ரைட்டர் மட்டுமே ஹேண்டில் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேவை அடுத்தடுத்த டெக்னீஷியன்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அவங்க கையில் போகுது, மியூசிஷியன் ஆகட்டும் அவங்க கையில் போகுது. ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த கேமரா மூவ்மெண்ட்ஸு, லைட்டு, மியூசிக் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்டிவாக ஆட் பண்ணி டெக்னீஷியன்ஸுக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில் அவங்களால மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எமோஷனை தாண்டி அந்த எமோஷன் ஒர்க் ஆகிறதுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன பண்ண போகிறோன்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உருவாகிறது தான் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். ஸோ டெக்னிக்கல்லாம் லைட்டிங்கு, கேமரா மூவ்மெண்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, இந்த இடத்துல மியூசிக் இருக்கணும், இந்த இடத்துல டிரான்சிஷன் இருக்கணும், ஸோ எல்லாமே அந்த மாதிரி.